வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நாங்க ட்ரிப் எங்க கொடைக்கானல்ல எங்க போறோம்னா ஃபாரஸ்ட் ஏரியால ட்ரிப் போறோம். ஃபாரஸ்ட் ஏரியால போய்கிட்டு இருக்கோம். கீழ இருந்து ஸ்டார்டிங்ல வந்தோம். அது போன ஏற்கனவே பழசுல பாத்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து குரல் கொஞ்சம் கொடுக்க முடியாதனால அதுல வந்து நான் வீட்டுல வந்து குரல் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஸ்டார்டிங், இந்த வீடியோல ஸ்டார்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொப்பி தூக்கு பாறை அந்த வியூ பார்க்க போறோம். தொப்பி தூக்கி பாறை அந்த வியூ பாயிண்ட போய் பார்க்க போறோம். இதுல நின்று பார்த்தா தெரியுமா? வாங்க போய் பாப்போம். அது தொப்பி வந்து லேசான தொப்பி தான் தூக்கி விடும். அது வந்து ஒரு காத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம கிட்ட. அதுக்காண்டிதான் அது பேர் அப்படி வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்கு வேணா செய்வோமா? காவியாவை தூக்கி போட்டு பாப்போமா? காவியா வேணா தூக்கி போட்டு பாப்போம். ரிட்டர்ன் வரலான்னு பாப்போம். தூக்கி போட்டு மாட்டா. அது எனக்கு முக்கியம், எனக்கு வேணும். இது வேணுமா? நான் இருக்கு போட்டுக்கோங்களா? அந்த அதிகப்படியான காற்றில் அழுத்தத்தால மேல வருது. அந்த போர்டு பாதி பிஞ்சு கிடக்கும். இப்போ வந்து கிட்ட போக முடியாது. வியூ பாயிண்ட் தான். அந்த பாறையோட வியூ பாயிண்ட் தான். வாங்க. இது வந்து தென்னாலி படத்துல அந்த தூக்கி போடுவாங்க. கமல் சார் அந்த இது வரும். வாங்க அங்க போய் பாப்போம். அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சு கொடுத்தோம். இல்ல பிச்சாலே ஸ்மெல் வருது. லெமன் கிராஸ். ஆமா லெமன் கிராஸ் ஆயில் எடுக்கறாங்கல. கசக்கு ஸ்மெல் வருதா? இது என்னது? இது லெமன் கிராஸ் ஆயில் எடுக்காங்கல்ல, அந்த இது நல்லாடா பாட தெரியுதா? ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஆமா பாத்து மார்க்கம் நல்ல இப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா அது என்ன தெரியுது தெரியுமா? வெறும் மேகம் தான் தெரியுது. தொப்பி தூக்கி இந்த ரெண்டு பாறை வந்து மறைச்சிருச்சு மேகம் இருக்கிறதுனால. இதுல இருந்து இப்படி தூக்கி போட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாறை பார்க்கத்தான் முடியும், இப்ப பார்க்கவும் இல்ல, மேகம் ஃபுல்லா மறைச்சிருக்கு. அந்த மரம் சாஞ்சிருக்குல, முன்னாடி சாயாம இருந்துச்சு. இதுல ஒரு பாதை இருந்துச்சு. அங்கதான் அந்த சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சு கமலஹாசன் அபிராமி கொண்ட கடத்தி அந்த ஏரியா. அந்த இது ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. அண்ணா, நம்ம டிரைவர் அண்ணா நம்மள வந்து சேஃப்டியா கூட்டிட்டு போற. இவங்கதான் அண்ணா, இவங்களதான் இது பண்ணிருக்கோம், கூட்டிட்டு போறோம். இவங்களோட டீடைல்ஸ் நான் தாரேன் வீடியோல, நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்ப இதுல முக்கியமான என்னதுன்னா, இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்ல வந்து குறிப்பிட்ட வண்டிகளை தான் விடுவாங்களாம். பெர்மிஷன் வாங்கணும் நாம கீழேயே. அதுவும் காலையில 7 to 8:30 ஆபீஸ்ல போய் நம்ம பெர்மிட் வாங்கணும். நம்ம ஓன் போர்டா இருந்தா அதுக்கு 300 சார்ஜ் பண்றாங்க. 500 அது வந்து இவங்களுக்கு. டீ போர்டுக்கு வந்து 500. நம்ம ஓன் போர்டுனா 300. அது லைன்ல நிக்கணும். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கணும். திருப்பி அதை ஃபில்அப் பண்ணி உள்ள குடுக்கறதுக்கு லைன்ல நிக்கணும். வாங்கிட்டு பெர்மிட் வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 50 வண்டி தான், வெஹிக்கிள் 50 வண்டி தான் அலோவ் பண்றாங்க. சீசன் டயத்துல இன்னும் கூட்டம் இருக்கிற நேரத்துல 100 அப்படி அனுப்புறாங்க. அவ்வளவுதான். லிமிட்டட் ஏரியா. இது வந்து சேஃப்டியான வண்டி தான் வரும் ஒரு நாளைக்கு. அதனாலதான் இது ரொம்ப, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். மெயினா தெரியாதவங்க வாங்க. நம்ம கார்ல வந்து வந்தா சொல்ல அப்பாவால நல்லா ஃப்ரீயா. அதுக்காண்டிதான் இன்னைக்கு ஏன் நாங்க எங்க கார்ல வரல அப்படின்னா, அப்பா வந்து நேத்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணல. பாவம், அவங்க டிரைவ் பண்றதுலயே அவங்க இருந்துட்டாங்க. உடம்பும் வந்து ரொம்ப டயர்டா இருந்தாங்க. இதுனா அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா வருவாங்க, கார் ஓட்ட வேண்டாம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி, அதுக்காண்டிதான் இன்னைக்கு வந்து நாங்க தனி கார் புக் பண்ணி வந்திருக்கோம். அது நாங்க ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டல்லயே வந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் பண்ணிட்டோம். அந்த டிரைவர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காரு. அவரு பேர் வந்து பரத். அவருடைய டீடைல்ஸ்னா நான் வந்து கொடுக்குறேன். நீங்க இங்க வரதா இருந்தா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃப்டியா, ஃபேமிலிக்கு சேஃப்டியா நல்லா கூட்டிட்டு போவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா வண்டி வாகனம் ஓட்டுறேன். நிறைய டூரிஸ்ட்டுகளை ஏற்றிட்டு வந்து இந்த மாதிரி சைட்ஸிங் காமிக்கிறது என்னுடைய வழக்கம். எல்லா இடமும் எப்படி உருவாச்சு, என்ன செய்யறாங்க, எதுல மெடிசன் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி
எல்லா இடமும் சேஃப்டியா கூட்டு போய் வந்து ரிட்டர்ன் டிராப் பண்ணிடுவோம். நீங்க ஃபேமிலியா வர்றதுக்கு நல்லா அண்ணா நல்லா ஒத்துழைக்காங்க. ஃபேமிலியா வரலாம். அவங்க நேம் வந்து பரத். அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கொடைக்கானல் வந்தா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் தைரியமா, எங்களை நம்பி. ஏன்னா நாங்க உங்களை தான் கூட்டிட்டு போறோம். நல்லா இருக்கு, நல்லா எல்லா டீடைல்ஸ் மெயினா வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லிடுவாங்க. 1 by 1 நம்மள எங்க இப்படி இப்படி இருக்கு என்னன்னு டீடைல் தான் சொல்றாங்க. ஓகேவா? நன்றி. மேகம் வந்து அப்படியே ரோட்ல மேகம் அதாவது பாருங்க, மேகம் அந்த வருதா ரோட்ல தெரியுதா எப்படி வருது பாருங்க ரோட்ல. இது எந்த இடம்? இது மதிகட்டான் ஃபாரஸ்ட், மதிகட்டான் சோலையம் இது பேரு. வாங்க டீடைல்ஸ் போல்ட்ல இருக்கு பாப்போம். மதிகட்டான் ஃபாரஸ்ட். यहाँ खड़ो, मैं पकड़ दूं। हटो ना, यहाँ खड़ा हो। यहाँ खड़ो, मैं हाथ पकड़ो। சரி, அங்க தள்ளி நின்று பாப்போமா? அங்க தனியா पकड़ो फोटो तुम्हारे इसमें भी पकड़ो, हमने पकड़ो। இது வந்து மதிகட்டான் சோலைன்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த மரங்கள் எல்லாம் இது ஃபுல்லாவே மூலிகை செடி மரங்கள் தான், மூலிகைகள் உள்ளதா இருக்கு. இதுல வந்து மயக்க மருந்தெல்லாம் தயாரிக்கிறதெல்லாம் இங்கதான் இருக்காம். இந்த செடிகள் அதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள போனா நமக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த அந்த மூலிகைகளுடைய ஸ்மெல் வந்து நம்ம வந்து சுயநினைவு இல்லாம ஆயிருவோம். அதுக்குத்தான் இந்த ஃபாரஸ்ட் பேரு மதிகட்டான் ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து இந்த பிரெட் கோலியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. போக முடியாது, ஆனா உள்ள போக முடியாது. 200 கிலோமீட்டர் 200 மீட்டரா 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவு இருக்கு. அந்த அது அங்க போறதுக்கு 200 கிலோமீட்டர் இருக்காதுமா, 200 மீட்டர் 200 மீட்டர் இருக்கும். அங்க போறதுக்கு பாக்க சின்ன மரமா தெரியுது, அப்படிலாம் கிடையாது. 200 மீட்டர் தான் பெருசா இருக்கும். அவர் 200 மீட்டர் தான் சொன்னாரா? அதுல போட்டிருக்காங்கல்ல, போர்டுல போட்டிருக்காங்க. வண்டி இப்பதான் அடிக்கிறேன். இங்க ஃபாரஸ்ட் வண்டியும் வருது. என்ன ஃபாரஸ்ட் வண்டியும் கூட்டிட்டு போறாங்க. மீட்டர் தான் இருக்கும். 200 மீட்டர். எங்க போறோம்னா பேரிஜம் ஏரி பார்க்க, பேரிஜம் லேக். நம்ம மேல இருந்து பார்த்தோமா ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து இப்ப கீழே அந்த ஏரிக்கே வந்துட்டோம், லேக்கே வந்துட்டோம். உள்ள போறோம். உள்ள அட்டைப்பூச்செல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. வாங்க உள்ள போய் காவியா மேல ஏறணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க உள்ள போய் பாப்போம். காவியா மேல ஏறணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா காவியா வந்து அட்டைப்பூச்சிக்கு பயப்படுறா, அதனாலதான் நான் வேற 3/4 போட்டு வந்து ஸ்டைல் பண்ணல. அனுபவி அப்படி காவியா மேல அட்டைப்பூச்சி ஏறினாலும் அந்த டிரைவர் அங்கள் வந்து அந்த அட்டைப்பூச்சி எடுத்து விட்டுருவாரு. போங்க. அழகா இருக்கு. ஒரு லேக் அங்க இருக்கு. கேமராமேன் யூட்டர்ன் இல்ல, இது யூட்டர்ன் இல்ல, இது வந்து ஃபுல் ரவுண்ட். ஃபுல் ரவுண்ட் போடுங்க. டைகர் இந்த காவி எப்படி இந்தா ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சா இப்ப அட்டைப்பூச்சி கடி வாங்க போறேன். பீதி ஆகிவிட்டாள். ஒண்ணு இல்ல, சீன் போடாம போலாம். புலிக்கு பயப்பட மாட்டாக்கா, அட்டைப்பூச்சிக்கு பயப்பட. அது பொம்மை புலி. அட்டைப்பூச்சி ஏறிடும் பயமா இருக்கு. ஏறாது. ரொம்ப உள்ள போனாலும் அட்டைப்பூச்சி ஏறும். நம்ம ரோட்ல தான் நடக்கிறோம். பேர்ஜம் ஏரி, பேரிஜம் லேக். பேர்ஜம் இல்ல, பேரிஜம். இந்த இருக்கு பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து தாமரை கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கிட்டலாம் லாஸ்ட் எல்லாம் வந்து தாமரை கிடக்குது. ஆனா ஏரியா நல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு, சுத்தி சூப்பரா இருக்கு. இன்னமும் இந்த சினிமாக்கள்ல ஏதோ ஒரு இடத்துல நிப்பாங்கல்ல, அத மாதிரி இந்த இடத்த பத்தியடா.
இந்த ஏரிக்குள்ள அந்த மரம் 2 சைடு மரம் இதெல்லாம் வந்து இந்த தசாவதாரத்துல அந்த பாட்டுல வரும் தெரியுமா? இந்த ஆமா ஆமா கல்லை மட்டும் கண்டார் அந்த இடம் மாதிரியே தெரியுதுல. என்ன இது? அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி நடிச்ச படம், அது என்ன படம்? பேராண்மை. அதுல ஏன் அட்டைப்பூச்சி இருக்கான்னு பாத்துக்கோ. அட்டைப்பூச்சி இருக்கான்னு நம்ம பெண் குயின் படத்துல கூட கீர்த்தி சுரேஷ் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த இடமான்னு கன்ஃபார்மா தெரியாதுல்ல. இல்ல கொடைக்கானல் ஃபுல் ஷூட்டிங். ஆனா இதுவான்னு தெரியல. இன்னொரு லேக் வேற இருக்கு. இதுக்கு இன்னொரு லேக் வேற இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். அப்பாவி அப்பாவும் சுட்டி மகளும் மெதுவா வராங்க பாருங்க. இந்த வராங்களா? என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்க பாருங்க. இலை எங்க வச்சேன்னு தெரியல. மூந்து பாத்துக்கோ. நல்லா இருக்கு. இங்கே இருக்கலாம் போல தோணுது. ஏன் தெரியுமா நான் இதை மூந்து பாக்குறேன்? எனக்கு என் காரை தவிர்த்துட்டு வேற கார்ல போனா வாந்தி வரும். ஆமா ஆமா நம்ம கார்ல எனக்கு வராது. எப்படி ரீசன் பாத்தீங்களா? அதே மாதிரி மேல ரூம் இருக்கு, ரூம்ல தங்கிக்கலாம். அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு வந்து ஃபாரஸ்ட்ல பெர்மிஷன் ஃபாரஸ்ட்ல வாங்கணும். யாராவது ஆபீசர்ஸ் மூலமா தான் வர முடியும். வாங்கி ஆமா ஜாலியா இருக்கும். நம்மளே சமைச்சு சமையல்லாம் நம்ம எல்லாம் கொண்டு வந்துடணும். ஆமா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. அப்படியே இங்கேயே உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. வெயில் அடிக்குது ஆனா தெரியல. வெயில் தெரியல. கூலிங். அதே மாதிரி உறவுல இப்ப வந்து காவி அங்க குளிச்சிருவா. ஆனா சோப்பு டவல் கொண்டு வரல. இங்க எல்லாம் நான் குளிக்க மாட்டேன். அப்பா குளிக்கும். இப்ப அப்பா விட்டா உள்ள ஒரு நீச்சல் அடிச்சிரும். நாங்க அந்த லேக் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபாரஸ்ட் ட்ரிப் இப்ப முடிஞ்சது. இனி அடுத்து நாங்க போறது வந்து வில்லேஜுக்கு. வில்லேஜ் என்னன்னா பூம்பாறை போறோம். பூம்பாறை அங்க போய் கேரட், அடுத்த வீடியோ வரும், பீன்ஸ் எல்லாமே அதை அடுத்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. அது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா நம்ம அண்ணா இன்னொரு வாட்டி டீடைல்ஸா உங்கள்ட்ட பேசுவாங்க. டிரைவர் அண்ணா பேசுவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் கோடை மாநகருக்கு வருகை தந்திருக்கும் கோயில்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அவர்களுக்கு வணக்கம். நான் ஒரு 20 ஆண்டு காலமா அந்த டாக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்க வரவங்க சுற்றுலா பயணிகளுக்கு ஒவ்வொரு சுற்றுலா தலங்களும் எப்படி உருவாச்சு, என்ன இருக்குன்றத விவரமா சொல்லி எல்லாம் காமிக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து பேர்ஜம்ன்ற சொல்ற ஏரியா பாக்குறதுக்காக வந்தோம். வர்ற வழியில பாத்தீங்கன்னா சைலண்ட் வேலின்னு ஒன்று இருக்கும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரியகுளம் தேனி வைகடாம் வியூ தெரியும். பிளஸ் வந்து கூப்பிட்டீங்கன்னா எக்கோ அடிக்கும். அதுக்கு வந்து எக்கோ பாயிண்ட் பேர். அது இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா ஃபயர் வாட்சிங் டவர்னு ஒன்று இருக்குது. அதுல இருந்து இந்த ஃபாரஸ்ட்ல எங்க ஃபயர் ஆகுதோ அதை இந்த வனத்துறை அதிகாரிகள்லாம் பாக்குறதுக்கு அது ஒரு டவர் ஒன்று வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் தாண்டி கீழே பாத்தீங்கன்னா லேக் வியூன்னு ஒரு இடம், பேர்ஜம் லேக் வியூ. அந்த லேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியகுளம் குடி தண்ணி அது அந்த வியூ பார்க்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்க லேக் வந்துட்டோம். இப்போ லேக்ல இருந்து பூம்பாறை என்ற கிராமத்துக்கு போக போறோம். அது வந்து 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கிராமம். அங்க இருக்க அந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. பழனியில இருக்க முருகன் கோயில்ல வந்து நவபாசனன்ற சிலை, இங்க இருக்கிறது தசபாசனம். அது ரெண்டையுமே ஒரே போகர்ன்ற சித்தர் பண்ணது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த கோயில் ரொம்ப விசேஷம், பிரசித்தி பெற்ற கோயில். இப்போ அதை பார்க்க தான் போறோம். இப்போ உங்களுடைய டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிருங்க. உங்களுடைய டிரைவர் நல்ல டீடைல்ஸ் எல்லாம் கேட்டீங்க. இன்னும் நிறைய இருக்கு. நான் நேர்ல வந்தீங்கன்னா, நேர்ல மீட் பண்ணி நேர்ல அவங்கள அந்த டிரைவரை நான் புக் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். இது வீடியோ நல்லா சிம்பிளா வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அங்க போவோம், கிராமத்துக்கு போவோம், பார்ப்போம். அங்க உள்ள எல்லாம் தனி வீடியோவை பார்ப்போம். ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு